ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு 19/2/2024. ரொம்ப நாளாக வீடியோ வந்திருக்காது. எதனாலனா கொஞ்சம் கேப் விட்டு வீடியோ ட்ரை பண்ணலாம், மூமெண்ட் என்னென்ன நடந்திருக்குன்ட்டு ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன். ஓகே, ப்ளஸ்ஸு கிளைண்ட்டுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது இருந்தது. ஓகே, அதுக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சரி. ப்ளஸ் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் நான், ஜேபிஒய் பேர்லாம் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குதுன்ட்டு. இன்னுமே எந்த பேரும் மூவ் ஆகலை, அப்படியே தான் மூவ் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம இப்போது கோல்டுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா பழைய என்ட்ரி தான், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி வரல. கீழே வரும்னு சொல்லியிருந்தேன் நான், இந்த இடத்துல இருக்கும்போது கோல்டு கீழே வரும்னு சொல்லியிருந்தேன், கீழே வந்தது. ஆனாலும் புஷ் பண்ணி மேலே போயிருக்கு. நான் இந்த இடத்துல இங்கே சொல்லியிருப்பேன், நான் இந்த இடத்துலேருந்து இங்கே வந்துட்டு ரீச் ஆகும்ன்ட்டு. இங்கே வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கு. இப்போ ரிவர்ஸ் ஆகி கீழே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சிக்னல் கிடச்சிதுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது சில்வர் அதே மாதிரி கீழே வந்தது, எந்த சிக்னலும் இல்லை நம்மளுக்கு. அடுத்தது ஏயுடி சிஹெச்எஃப் எதுவுமே இல்லை, ஏயுடி கேடு இல்லை, ஏயுடி ஜேபிஒய் பழைய என்ட்ரி ஒன்று என்ட்ரி ப்ராஃபிட் காமிச்சிருப்பேன், அதோடு நிற்கிது. ஏன்னா ஜேபிஒய் பேர் மேலே போகணுன்ட்டு நம்ம அன்றைக்கி பேசும்போது இந்த ஏரியாவில் இருந்திருக்கோம். கரெக்டு, இந்த ஏரியாவிலேருந்து மேலே போகணும்னு சொல்லியிருப்போம். மேலே போல் கீழே வந்துடுச்சு. கீழே வந்துட்டு இப்போ திருப்பி மேலே போக ட்ரை பண்ணிவிட்டு மேலே போயிட்டு நம்ம செல் சிக்னலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்ததுன்னா அப்டேட் பண்ணுறேன் நான். அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி ஒன்றும் இல்லை, ஏயுடி நியூசிலாண்டு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஏயுடி நியூசிலாண்டு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது நல்ல ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாக இதில் என்ட்ரியே இல்லை. ஒரு என்ட்ரி ஏயுடி நியூசிலாண்டில் கிடச்சிருக்கு. கேடு ஜேபிஒய் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் மேலே போச்சுன்னா செல் கிடச்சிரும். செல்லு கரெக்டாக சிக்னல் மேட்ச் ஆகிடுச்சின்னா என்ட்ரி நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஓ அதே மாதிரி தான், கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேடு சிஹெச்எஃப் கிடையாது எதுவுமே. ஹீரோ கேடு அது நம்ம இதை அப்போவே புக் பண்ணியாச்சு, ரொம்ப நாள் முன்னாடி. பழைய வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அடுத்தது பை சிக்னல் வரலாம். பை ஆல்ரெடி வந்திருக்கு, திருப்பி ஒரு பை சிக்னல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. செல்லு போகணுன்னா, செல் வேணும்னா ரொம்ப தூரம் போகணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஹீரோ ஏடி ஒன்றும் கிடையாது, ஹீரோ ஜேபிஒய் செல்லுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். கொஞ்சம் மேலே போச்சுன்னா, கொஞ்சம் இவ்வளோ ஏரியாவுக்கு போச்சு, இந்த ஏரியா வந்துடுச்சுன்னா இங்கே ஒரு செல்லு கிடைக்கலாம், பார்க்கலாம். ஹீரோ யூஎஸ்டி பைக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யூஎஸ்டி பேர்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பேர்லாம் கீழே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கீழே வந்தது கொஞ்சம் ஒரு ப்ரெஷரில் மேலே போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக பை சிக்னல் வரும். நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம், என்ன ஸ்டேஜில் மூவ் ஆகுதுன்ட்டு. இப்போ வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப் 2 என்ட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது செல் சிக்னல் இப்போ வந்திருக்கு. இந்த செல் சிக்னலு ப்ராஃபிட் போதா இல்லை லாஸ் ஆகுதான்ட்டு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், செக் பண்ணலாம். நடுவில் வீடியோ வரலினாலும் பரவாயில்ல, அதோட கண்டினியூ பண்ணி உங்களுக்கு வீடியோ நான் ட்ராக் பண்ணி காமிப்பேன். எந்த இடத்துல நம்ம விட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் ஆச்சு. இது எதுவுமே நம்ம எதுவும் மாற்ற முடியாது. லைவ் மார்க்கெட் இது பாருங்கள், லைவாக ஓடிட்டுருக்கு மார்க்கெட்டு. லைவில் என்ன நடந்திருக்கு, நம்ம சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ட்டு வீடியோ ரெஃபரன்ஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஜிபிபி ஏயுடி எதுவுமே இல்லை, ஜிபிபி கேடும் இல்லை, ஜிபிபி சிஹெச்எஃப் ஒரு என்ட்ரி வந்திருக்கு. இந்த ஒரு என்ட்ரி பார்த்தோம், ரேஞ்சு எடுத்து மேலே போய் ப்ராஃபிட் கொடுத்தது சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான
செல்லுக்கு மேலே போயிட்டு இறங்கிருக்கு கரெக்டாக கீழே. அதே மாதிரி தான் இந்த ஜேபிஐ பேருக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், சிக்னல் இல்லை, செல்லுக்கு வெயிட் பண்ணோம். இங்கே வரைக்கும் செல்லு வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு புஷ் பண்ணி மேலே போயிட்டு செல் சிக்னலுக்கு ஜென்ரேட் பண்ணிவிட்டு கீழே வந்தது. இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, இது எந்த லெவலுக்கு ப்ராஃபிட் போகுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஜிபிவி நியூஸ்லாண்ட் ஒன்றும் இல்லை, ஜிபிவி யூஎஸ்டி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக செல்லில் காமிச்சிருப்பேன் நான். இந்த ஏரியாவில் செல்லில் வரணும், ப்ராஃபிட் ஆகணுன்ட்டு எல்லா என்ட்ரியும் 1 2 3 4 5 6 7 8 என்ட்ரி நினைக்கிறேன். 8 என்ட்ரியும் வந்து 7 என்ட்ரி ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ப்ராஃபிட் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல நம்மளுக்கு சிக்னல் முடிஞ்சிச்சு. இது எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த ஏரியாவில் காமிச்சிருப்பேன். செல்லு வரணும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணலாம், என்ன நடக்குது பார்க்கலான்ட்டு ட்ராக் பண்ணதுக்கு இந்த ஜிபிபி யூஎஸ்டி பண்ணிகிட்ருப்போம். இது ரொம்ப நாளாக ஓடின ஸ்கிரிப்ட். இது ப்ராஃபிட்டில் முடிஞ்சிச்சு. இதில் நல்ல ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான். எந்த என்ட்ரியும் நம்ம யாரையும் போட சொல்கிறதில்ல, நம்மளும் போடுறதில்ல. ஓகே, இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோஸ். ஓகே, அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய் செல்லுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் சொல்லியிருப்போம். கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி மேலே புஷ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் புஷ் பண்ணி இந்த இடம் வரணும்னு சொல்லியிருந்தேன் நான். இந்த இடம் வந்துடுச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண வேண்டியது இருக்குது. புஷ் பண்ணி மேலே போச்சுன்னா செல்லு கிடைக்கும், வெயிட் பண்ணலாம். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய் செல் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு செல்லு வந்துருச்சுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1 2 3 4 5 5வது என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த என்ட்ரிங்க எப்படி ப்ராஃபிட்டில் முடியுதா இல்லை இன்னும் மேலே போதா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஏன்னா லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருப்பேன், நல்ல ஞாபகம் இருக்குது. யூஎஸ்டி ஜேபிஒய் பேர் எல்லாமே மேலே போகுது. மேலே போச்சுன்னா யூஎஸ்டி ஜேபிஒயும் மேலே போகும்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எதனாலனா எல்லாமே பை புஷ் பண்ணி போயிட்டு செல் சிக்னலுக்கு கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து யூஎஸ்டி பேரும் வந்து யூஎஸ்டி ஜேபியும் கண்டிப்பாக மேலே போகும்னு சொல்லியிருந்தேன் அந்த டைம் இந்த ஏரியாவில் இருந்தது. கரெக்ட் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்து நல்லா மேலே போயிருக்கு. இப்போது இந்த சிக்னல் வேலிட் ஆயிடுச்சு. அடுத்தது அவங்க மற்ற பேர் ஜேபிஐ பேர் கூட போனோம்னா இன்னும் கொஞ்சம் கூட மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஆல்ரெடி 5வது லாட்டு போயிட்டுருக்கு, 5வது என்ட்ரி போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜேபிஐ பேர் எல்லாம் புஷ் பண்ணி ஒரே டைமில் சிக்னல் வந்ததுன்னா ஒரே டைமில் ஷார்ப்பாக கீழே இறங்கிச்சுன்னா இந்த என்ட்ரி எல்லாம் ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் கொடுத்து இந்த ஏரியாவில் வந்து நிற்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா இங்கே தான் நல்ல சப்போர்ட் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் மேலே போனாலும். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இது பாருங்கள், நியூசிலாந்து பேர் கொஞ்சம் புஷ் பண்ணி போகணும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நியூசிலாண்டு ஜேபிஐ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நல்ல ப்ராஃபிட் கொடுத்து என்ட்ரி கொடுத்துருக்கு. ஆனால் க்ளோஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தோம். ரேஞ்ச் எடுத்து கொஞ்சம் தான் க்ளோஸ் பண்ணிச்சு. ஆனாலும் இது எல்லாமே ப்ராஃபிட்டு தான். இதுவும் ப்ராஃபிட், இதுவும் ப்ராஃபிட், இதுவும் ப்ராஃபிட், 5 லாட்டுமே ப்ராஃபிட்டு. இந்த இடத்துல ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு லாட் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் மூவ் ஆனாலே நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. அது பிரகாரம் பார்க்கும்போது இது நல்ல ப்ராஃபிட் தான். இது ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட இந்த எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். இது என்ன லெவலில் ப்ராஃபிட் போயிட்டுருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கோசம். அது முடிஞ்சிச்சு. அடுத்தது 2வது செல் சிக்னல் ஆரம்பிச்சது. இதில் 1 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 2 என்ட்ரி என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜேபிஐ பேர் சொல்லியிருக்கேன் நான், மேலே போகிறதுக்கு. அங்கே புஷ் பண்ணி மேலே போயிட்டாங்கன்னா அடுத்தது எல்லாருமே ஒரே டைமில் கீழே இந்த ஏரியாவில் வந்து நிற்பாங்க. இந்த ஏரியாவில் வந்துட்டு தான் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதில் நியூசிலாந்து ஜேபிஐயில். ஏன்னா இங்கே நிறைய சப்போர்ட், நிறைய வால்யூம் நடந்திருக்கு. ஓகே,
இதில் 2 லாட்டு இப்போது 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். நியூசிலாந்து யூஎஸ்டி இது முடிஞ்சிச்சு பாருங்கள். நல்ல பெரிய ப்ராஃபிட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பேன் சொல்லியிருப்பேன் அந்த போன வீடியோவில். இது முடிஞ்சிச்சு, வேறு எதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடையாது. யூஎஸ்டி சிஹெச்எஃப் இது ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இது நல்லா ஷார்ப்பாக மேலே போயிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் நல்லா ஷார்ப்பாக போயிட்டு சிக்னல் வர வச்சுட்டு கீழே வர ஆரம்பித்தோம். கீழே வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது யூஎஸ்டி கேடு. அடுத்தது என்னது, இங்கே புஷ் பண்ணி மேலே போகணும். மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், அதுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய புது என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு. யூஎஸ்டி சிஹெச்எஃப், நியூசிலாந்து ஜேபிஒய் புது என்ட்ரிஸ், யூஎஸ்டி ஜேபிஒய் ஃபாலோஅப் வீடியோஸ், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபாலோஅப் வீடியோஸ் இருக்குது. இது கிடையாது, யூஎஸ்டி கிடையாது, நியூசிலாண்டும் கிடையாது. ஜிபிபி சிஹெச்எஃப் ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி. இந்த என்ட்ரி முடிஞ்ச உடனே அடுத்தது இது கிடையாது. ஈரோ சிஹெச்எஃப் ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி. பாருங்கள், இதில் நிறைய என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரிஸை நம்ம நெக்ஸ்ட் 1 மந்தில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா இதில் எதெல்லாம் ப்ராஃபிட் ஆகுது, எதெல்லாம் லாஸ் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குது, நம்மளுக்கு எவ்வளோ டைம் டிலே ஆகுது, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணலாம். மிஞ்சி போனால் இதில் ஒரு 30 ஸ்கிரிப்ட் அவ்வளோதான். இந்த 30 பேரையும் நம்ம உட்காந்து ஸ்டடி பண்ணி அது கூடயே ட்ராவல் பண்ணிங்கன்னா மாதம் உங்களுக்கு என்ன சம்பளம் வேணுமோ அந்த சம்பளத்தை இதில் எடுத்துக்கினே இருக்கலாம். சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டே இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையான பார்ட் டைம் சேலரி இதில் கிடச்சிடும். ஏயுடி நியூசிலாண்டு ஓகே, பைன்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி நியூசிலாண்டு அவ்வளோதான். மற்றபடி எதுவும் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் சிக்னல் கிடையாது, எல்லாமே சிக்னலுக்கு வெயிட்டிங். ஓகே, இது வரைக்கும் இப்போ இந்த ஸ்கிரிப்டெல்லாம் ஜேபிஐ பேருக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே போச்சுன்னா நாளைக்கு நியூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புஷ் பண்ணி போச்சுன்னா செல் சிக்னல் ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா ஸ்கிரிப்ட்லுமே என்ட்ரிஸ் ஓட ஆரம்பிச்சிடும். ப்ராஃபிட் லாஸ்ன்னு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு என்ன லெவலில் நம்ம மேட்ச் ஆகுதுன்னு வர வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.